இலக்கிய வெளியின் ராஜம் கிருஷ்ணன் சிறப்பிதழ் பற்றிய அறிமுக நிகழ்வில் இணைந்து கொண்டுள்ள அனைவருக்கும் வணக்கம். இதற்கு அடுத்ததாக இறுதி பேச்சாளரான அப்துல் ரசாக் அவர்களை இறுதியாக அழைக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், படைப்பு ஆய்வு என்ற இரு தளத்திலும் அக்கறையுடனும் ஆழமாகவும் இயங்கி வரும் இளம் தலைமுறை ஆய்வாளர்களுள் படைப்பாளர்களுள் அப்துல் ரசாக் அவர்களும் முதன்மையான ஒருவர். வேண்டுமென்றால் அது இலங்கையில் உள்ள இன்றைய இளம் கல்வியாளர்களுள் தனித்த கவனிப்பை பெற்று வரும் ஒரு ஆய்வாளராக, ஒரு படைப்பாளராக நாங்கள் அப்துல் ரசாக் அவர்களை அடையாளப்படுத்தலாம். அவரை இந்த இதழ் தொடர்பான கருத்துக்களை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். நன்றி ஜெயசீலன். இலக்கிய வெளியினுடைய 9வது இதழ் ராஜம் கிருஷ்ணன் நூற்றாண்டு சிறப்பிதழ் நிகழ்விலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக இலக்கிய வெளியினுடைய பிரதம ஆசிரியர் அகில் சாம்பசிவம் அவர்களை விழித்து கொண்டு, நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், இலக்கிய வெளியினுடைய ஆசிரியர் குழுவிலே இருக்கின்ற உறுப்பினர்களில் ஒருவர் எம் ஜெயசீலன் அவர்களையும், இதற்கு முன்னர் பேசிய பேராசிரியர் இரா காமராசு, பேராசிரியர் பாவனா ரவிக்குமார், அதுபோல ஏனைய பங்கு பெற்றுனர்கள் அனைவரையும் இந்த பொழுதிலே மனம் கொண்டு விழித்தவனாக, இலக்கிய வெளியானது கடந்த பல ஆண்டுகளாக எங்களுடைய இலக்கிய சூழலிலே ஒரு வெளியினுடைய வெற்றிடத்தை நிரப்புகின்ற பங்களிப்பை, கைங்கரியத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது கடந்த காலங்களிலே தி ஜானகிராமன், கானா பஞ்சாங்கம், வானாயன்னசானா ஜெயபாலன், குணா அழகிரிசாமி, நீலாவணன் வரிசையிலே ராஜம் கிருஷ்ணன் அவர்களுக்கும் ஒரு சிறப்பிதழை அது தந்திருக்கிறது. அது மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். இந்த சிறப்பிதழிலே 13 கட்டுரைகள், 2 சிறுகதைகள், 3 கவிதைகள், ஒரு நேர்காணல் என்பன உள்ளடங்கி இருக்கின்றன. இதழில் உள்ள கட்டுரைகளை அறிமுக நோக்கிலே அணுகுகின்ற பணியை அகில் சாம்பசிவம் என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார். ஒப்பீட்டளவில் உண்மையிலே இது கடினமான பணியும் கூட. குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இந்த இதழ் முழுக்க நிறைந்திருக்கின்ற கட்டுரைகளை அறிமுகம் செய்ய வேண்டும். ஆழமாக பேசப்பட வேண்டிய, அதுபோல விவாதிக்கப்பட வேண்டிய பல கட்டுரைகளும் இதற்குள்ளே உள்ளடக்கமாக இருக்கின்றன. ஒரு வகையில் பேராசிரியர் காமராசு அவர்கள் என்னுடைய பணியை, என்னுடைய நேரத்தை அவர் மிச்சம் பிடித்து தந்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது ஒரு திறனாய்வாக அல்லாமல், அல்லது ஒரு விமர்சனமாக அல்லாமல், ஒரு அறிமுக நோக்கிலே இந்த கட்டுரைகளை அணுகுகின்ற ஒரு போக்கையும், முடிந்தவரை பேராசிரியர் காமராசு அவர்கள் சொன்ன விடயங்களை தவிர்த்து ஏனைய விடயங்களை உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வரலாம் என்று அப்படி நினைக்கிறேன். குறிப்பாக 13 கட்டுரைகளையும் நாங்கள் இந்த இதழ் சார்ந்து பார்க்கின்ற போது எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அவர்களுடைய ஒரு முழுமையான தோற்றத்தை பார்க்கின்ற, முழுமையான தோற்றத்தை தரிசிக்கின்ற ஒரு உணர்வை நாங்கள் பெறுகிறோம். அது மிக முக்கியமானது ஒரு அனுபவமாக இருக்கக்கூடும். பொதுவாக இன்றைய உலகம், இலக்கிய உலகம் பலரையும் வாசித்து கடந்து மறந்து போகின்ற ஒரு சூழலிலே ஒரு நூற்றாண்டை ஒட்டி வாழ்ந்த ஒரு பெண்ணியல்வாதியாக அறிமுகமாக இருக்கின்ற இந்த ராஜம் கிருஷ்ணனுடைய பணி என்று சொல்லப்படுவது இலக்கிய வரலாற்றிலே மிக முக்கியமான அடையாளத்தை தருவது. இந்த அடையாளம் சார்ந்து ஒரு கட்டுரை இதற்குள்ளே இருக்கிறது. ராஜம் கிருஷ்ணனின் காலம், தன் வாழ்க்கை வரலாறு என்று சொல்லி ஏஆர் லட்சுமி அவர்கள் ஒரு கட்டுரையை தந்திருக்கிறார். இந்த கட்டுரை ராஜம் கிருஷ்ணன் பற்றிய ஒரு அறிமுகத்தை எங்களுக்கு முதலில் தருகிறது. அது முக்கியமான ஒரு பார்வையாக இருக்கலாம் என்று நான் நம்புகிறேன். ஆனாலும் அந்த கட்டுரை இந்த சிறப்பிதழிலே இறுதியிலே அமைந்திருக்கிறது. ராஜம் கிருஷ்ணன் 1925 திருச்சிராப்பள்ளியிலே பிறந்தவர். முறையாக அவருக்கு கல்வி பாரம்பரியம் கிடைக்கவில்லை. 15 வயதிலே திருமணம் செய்து கொண்டவர். கணவனின் உதவியாலே புத்தகங்களை படித்து எழுத வந்தவர் என்ற செய்தியை அந்த கட்டுரை தருகிறது. குறிப்பாக அவருடைய முதல் கதை பற்றிய செய்தியும் அதிலே இருக்கிறது. ஆரம்பத்திலே வானொலிக்கு, பத்திரிகைக்கு அவர் எழுதியிருக்கிறார். எழுதியதெல்லாம் திரும்பி வந்திருக்கிறது. சுதேசமித்திரனில் தான் முதல் வெற்றி என்ற அவருடைய கதை பிரசுரமாக இருக்கிறது.
ஆரம்பத்திலே குடும்பத்திலே தந்தை எதிர்ப்பை காட்டினாலும் பிறகு அவர் ஆதரவு கரம் நீட்டியிருக்கிறார். ராஜம் கிருஷ்ணன் அவர்களுக்கு கலையார்வ மிகுதியாக இருந்திருக்கிறார். அவர் பயணத்திலே மகிழ்கின்ற ஒருவராக, பயணங்களை ரசிக்கின்ற ஒருவராக, அதிலே குறிப்புகள் பெறுகின்ற ஒருவராக இருந்திருக்கிறார். இப்படி அவர் இந்தியாவினுடைய பல இடங்களுக்கும் பயணம் செய்திருக்கிறார். குறிப்பாக அவர் இலங்கைக்கும் வந்திருக்கிறார் என்ற செய்தி இலங்கையில் இருக்கின்ற எம்மவரை சற்று ஆச்சரியப்படுத்துகின்ற ஒரு செய்திதான். ஒரு பெண் படைப்பாளியாக இருந்து படைப்பியல் நோக்கில் அவர் ஈழத்துக்கும் வந்து சென்றிருப்பது மிக முக்கியமானது, கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். அதுபோல அந்த கட்டுரை பிற்பகுதியிலே கள ஆய்வு சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை சொல்கிறது. குறிப்பாக பார்க்கின்ற போது ராஜம் கிருஷ்ணன் தன்னுடைய படைப்புகளை எழுதுவதற்கு முன்னர் களத்திலே நின்று ஆய்வு செய்கின்ற ஒரு கைங்கரியத்தை அவர் வைத்திருக்கிறார். குறிப்பாக அவருடைய நாவல்கள், சிறுகதைகளை பார்க்கின்ற போது இந்த கள ஆய்வும் அதற்கு பின்னால் இருக்கின்ற பணியும் மிக முக்கியமாக போற்றப்பட்டிருக்கிறது. அவர் கோவாவிலே வாழ்ந்த சூழலிலே வளைக்கரம் என்கின்ற நாவலை எழுதியிருக்கிறார். சிவகாசியிலே குழந்தை தொழிலாளர்கள் பற்றிய ஆராய்ச்சியை செய்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே கூட்டுக்குஞ்சுகள் நாவலை எழுதியிருக்கிறார். ஒரு தேவதாசி பெண்ணினுடைய கதையை கேட்ட அந்த வரலாற்றை மானுடத்தின் மகரந்தங்கள் என்ற நாவலிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். குறிஞ்சித்தை நாவல் படுகர் இன பழங்குடியினுடைய வாழ்வை சொல்கிறது. அங்கும் அவர் சென்று தகவல்களை, தரவுகளை திரட்டியிருக்கிறார். சாம்பல் பள்ளத்தாக்கு கொள்ளைகளுடைய வாழ்வை முள்ளும் மலர்ந்தது நாவலிலே அவர் சொல்லியிருக்கிறார். இப்படி தூத்துக்குடி மீனவர் வாழ்வு, அலைவாய்க்கரையிலும் உப்பளம் பற்றிய செய்திகளை தொகுத்த நாவலாக கரிப்பு மணிகளும், அதுபோல தஞ்சை பகுதி விவசாயிகளுடைய வாழ்வை சேற்றில் மனிதர்கள் என்று சொல்லுகின்ற நாவலூடாகவும், பீடி தொழிலாளர்களுடைய வாழ்வை பாதையில் படிந்த அடிகள் என்கின்ற நாவலினூடாகவும் அவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே தன் வாழ்க்கை வரலாறு சொல்லுகின்ற இந்த கட்டுரையானது இப்படியாக ராஜம் கிருஷ்ணனை அறிமுகப்படுத்துகின்ற ஒரு பாங்கில் அமைந்த கட்டுரையாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து நாங்கள் பார்க்கின்ற போது இந்த இதழ் சார்ந்த கட்டுரைகளை ஒரு அறிமுக நோக்கிலே பல்வகைப்படுத்தி நோக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். குறிப்பாக ராஜம் கிருஷ்ணனுடைய எழுத்துக்களை நாங்கள் பல விதங்களிலே பார்க்கலாம். ஒன்று, புனைவு எழுத்துக்கள் என்ற அடிப்படையில் அவர் நாவலை எழுதியிருக்கிறார், சிறுகதைகளை தந்திருக்கிறார். அதுபோல அப்புனைவு எழுத்துக்கள் என்கின்ற அடிப்படையில் அவர் கட்டுரைகளை எழுதியிருக்கிறார் என்கின்ற விஷயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி ராஜம் கிருஷ்ணன் 50க்கு மேற்பட்ட நாவல்கள் எழுதியிருந்தாலும் இந்த கட்டுரைகள் வழியே, இந்த இதழில் வந்திருக்கிற கட்டுரைகள் வழியே சில நாவல்களே முதன்மைப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அவ்வகையில் வாசகர்களுக்கு ஒரு செய்தி ஊடுகடத்தப்படுவதையும் நான் பார்க்கிறேன். குறிப்பாக ராஜம் கிருஷ்ணன் அவருடைய நாவல்களிலே முதன்மையாக வாசகர்கள் வாசிக்கக்கூடிய அல்லது ஆய்வாளர்கள் தேடக்கூடிய நாவல் வரிசை அதற்குள்ளே ஒரு ஊடிலை பிரதியாக இழைந்து ஓடுவதை நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக அப்படி பார்க்கின்ற போது மாணிக்க கங்கை, அதுபோல பாதையில் பதிந்த அடிகள், கரிப்பு மணிகள், சுழலில் மிதக்கும் தீபங்கள் போன்ற நாவல்கள் அவருடைய நாவல் வரிசையிலே முன்னிலை பெறுவதை நாங்கள் பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் அகில் சாம்பசிவம் அவர்கள் இப்படியான நாவல்களை எழுதுங்கள் என்று சொல்லி இங்க இருக்கின்ற ஆய்வாளர்களுக்கு தலைப்பை கொடுத்திருக்க மாட்டார். ஆனால் ஆய்வாளர்களுடைய தேர்வு என்று சொல்லப்படுவது இந்த நாவல்கள் வழியாக வந்திருப்பது மிக முக்கியமானது ஒரு பார்வையாக பார்க்கப்பட வேண்டியது. அந்த அடிப்படையில் 50க்கு மேற்பட்ட அவருடைய நாவல்களில் இவ்வகையான நாவல்கள் முன்னுரிமைப்படுகின்ற நாவல்களாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக அப்படி பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே எம்.எம். ஜெயசீலன் அவர்கள் மாணிக்க கங்கையிலே விரியும் மலையக வாழ்க்கை யதார்த்தம் என்று மாணிக்க கங்கை நாவல் பற்றிய ஒரு பார்வையை தன்னுடைய கட்டுரையினூடாக தந்திருக்கிறார். இந்த கட்டுரையானது மாணிக்க கங்கை நாவலை அரசியல் சமூக யதார்த்த பின்புலத்தோடு ஆராய்கின்ற ஒரு நல்லதொரு கட்டுரையாக விரிவதை நாங்கள் பார்க்கலாம். பொதுவாக நாவலுடைய மையச் சரடை சுருங்க சொன்னால் இலங்கையிலிருந்து தாயகம் திரும்புகின்றோராகவும் அகதிகளாகவும் தமிழ்நாட்டுக்கு வந்து அல்லல் படுகின்ற மலையக மக்களுடைய வாழ்வை இந்த நாவல் பிரதிபலிக்கிறது என்று சொல்கிறார். குறிப்பாக தேயிலை தோட்ட தொழிலாளர் வாழ்வு, 1980களில் தமிழகத்திலே அவர்கள் தஞ்சம் கோருகின்ற நிலைமை, அதற்கு முன்னரான பிரஜா உரிமை சட்டம், தொடர்ந்து வந்த சிறிமா சாஸ்திரி ஒப்பந்தம்,
இலங்கை அரசினுடைய தேசியமயமாக்கல் சிந்தனைகள், இலங்கையிலே ஏற்படுத்தப்பட்ட, குறிப்பாக திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்ட இனக்கலவரங்கள் 1976, 77, 81, 83 காலப்பகுதியில் ஏற்பட்ட இனக்கலவரங்கள் எல்லாம் மலையக மக்களை தங்களுடைய தாயகம் நோக்கி திரும்புகின்ற ஒரு சூழலை ஏற்படுத்திய ஒரு அரசியல் நிலைமை அவர் இந்த நாவலிலே மிக முக்கியமாக பதிவு செய்கிறார். இதனுடைய பின்புலத்திலே தான் அவருடைய கட்டுரை நகர்ந்து செல்வதை நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக மலைய மக்களுடைய வாழ்வு சிதைக்கப்படுவதை, முருகேசுவின் குடும்பத்தை அடிப்படையாக கொண்டு நாவல் பேசுவதை ஜெயசீலன் அடையாளம் காண்பது மிக முக்கியமானது ஒரு விஷயம். குறிப்பாக உள்நாட்டு வெளிநாட்டு இடப்பெயர்வு இந்த நாவலினூடாக சொல்லப்படுவதை ஜெயசீலன் அடையாளம் கண்டிருக்கிறார். அதிலே குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லித்தான் ஆகப்பட வேண்டும். மலையக தமிழர்களை பொறுத்தவரையில் அவர்கள் நாடற்றவர்களாக, வீடற்றவர்களாக வாழுகின்ற ஒரு நிலைமை எல்லோருக்குமே தெரிந்ததுதான். ஒரு காலத்திலே அவர்கள் எங்கிருந்து வந்தார்களோ அங்கு போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்ட சந்தர்ப்பத்திலே பலரும் தமிழகத்தை நோக்கி செல்லுகின்ற ஒரு நிலைமை இருந்தது. ஆனாலும் ஈழத்தை பொறுத்தவரையில் தமிழ் பேசுகின்ற மக்கள் என்கின்ற அடிப்படையில், குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் அவர்கள் வாழ முடியாதா என்ற ஒரு கேள்வியும் அவ்வப்போது எழுவது வழக்கம். ஆகவே வெளிநாட்டு இடப்பெயர்வு மட்டுமல்லாமல் உள்நாட்டு இடப்பெயர்வுகள் அவர்கள் கவனம் கொள்வதை தன்னுடைய அரசியல் பார்வையினூடாக அதை ராஜகிருஷ்ணன் சொல்லி இருக்கலாம். ஆனால் அதனை மிக அழுத்தமாக ஜெயசீலன் அவர்கள் இந்த இடத்திலே பதிவு செய்வது மிக முக்கியமானது. உங்களுக்கு தெரியும், அண்மையிலே டித்வா புயல் இலங்கையிலே ஏற்பட்ட போது மிக அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மலையக மக்கள். அப்படியான மலையக மக்களுக்கு சிபாரிசாக வடக்கு நிலம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது மாதிரியான பல பேச்சுக்களும் வந்தது. ஆனாலும் நிலம் ஒதுக்குகின்ற ஒரு பேச்சோடு மாத்திரம் அது நின்று கொண்டது. அந்த மக்களுடைய பொருளாதாரம், அன்றாட வாழ்வியல் வருமானங்கள், அதுபோன்று அங்கிருக்கின்ற பிள்ளைகளுடைய கற்ற நிலைமைகள், இப்படியான விஷயங்கள் எல்லாமே அது பேசப்படாமலே கிடப்பிலே போடப்பட்ட விஷயத்தை பார்க்கிறோம். ஆகவே இந்த மக்களுக்கு அவ்வப்போது பிரச்சனைகள் வருகின்ற போது சொல்லப்படுகின்ற தீர்வுகள் வெறும் காற்றிலே பறக்கின்ற கோஷங்களாக இருப்பதும் இதன் பின்னணியிலே பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆகவே இந்த நாவலை முன்னிறுத்தி ஜெயசீலன் அவர்கள் சொல்லியிருக்கிற இந்த அரசியல் ரீதியான தார்மீக ஆய்வு என்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்பட வேண்டியது. கல்விதான் மலையக மக்களை விடுதலை பெறச் செய்வதற்கான வழி என்ற அடிப்படையில் அவர் இதனை ஆராய்கிறார். அது மாத்திரமல்லாமல் ஈழ விடுதலை போராட்டத்திலே மலையகத்தினுடைய வகிபாகம் பற்றியும் அவர் இங்கு பேசிச் செல்வது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு காலகட்டத்திலே ஆயுத போராட்டம் இலங்கையிலே கோலோச்சிய போது இந்த ஆயுத போராட்டம் மீதான எதிர் விமர்சனங்கள் எவ்விதமாக பார்க்கப்படுகிறது, அதிலே மலையக மக்களுடைய வகிபாகம் என்ன, அவர்கள் என்ன பங்கினை அங்கே எடுக்க வேண்டும் என்பதெல்லாம் பேசுபொருளாக இருந்தது. அது பற்றியும் அவர் சொல்கிறார். அதுபோல தமிழ்நாட்டிலே மலையகத்தினர் சரியாக புரிந்து கொள்ளப்படவில்லை, அது இந்த நாவலினூடாக சரியாக வெளிக்கொணரப்படவில்லையோ என்கின்ற ஒரு அச்ச உணர்வையும் அவர் தன்னுடைய கட்டுரை வழியாக சொல்லிக் கொண்டு போவதை பார்க்கலாம். குறிப்பாக மலையக போராட்டங்கள் நாவலிலே சொல்லப்படாத ஒரு தன்மையும் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பார்க்கின்ற போது கள ஆய்வுக்கான போதுமான தளம் இங்கே அமையவில்லை என்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுகிறது. ஒரு கட்டத்திலே ராஜம் கிருஷ்ணன் ஈழத்துக்கு வந்து இந்த மலையக மக்களுடைய வாழ்க்கையை அறிந்திருந்த போதும் நாவல் எழுதுகின்ற சந்தர்ப்பத்திலே சில விடயங்கள் அது தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாமோ. குறிப்பாக சிங்கள காடையர் என்று சொல்லி வருகின்ற அந்த இடத்திலே சிங்கள காடர் என்று அர்த்த மாறுபாட்டோடு எழுதப்பட்டிருப்பதாக கூட அந்த செய்திகளை அவர் பதிவு செய்கிறார். அதனாலேதான் இந்த கட்டுரையினுடைய முடிவிலே இந்த நாவலின் யதார்த்த தாக்கம் குறைந்து அது ஏற்பண்புவாதத்தின் தாக்கம் மேலோங்கி இருக்கின்ற ஒரு சூழலை ஏற்படுத்தியதாக அவர் பதிவு செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி பார்க்கின்ற போது ஒரு அரசியல் பின்புலத்திலும் ஒரு சமூகவியல் பின்புலத்திலும் ஈழம் பற்றி எழுதப்பட்ட இந்த மாணிக்க கங்கை நாவலை மலையகத்திலே பிறந்து மலையக வாழ்வியலை அனுபவிக்கின்ற, மலையக மக்கள் பற்றி பேசுகின்ற, இனவரவியலை பேசுகின்ற, அரசியலை பேசுகின்ற, இலக்கியத்தை பேசுகின்ற ஜெயசீலன் அவர்கள் பார்த்திருக்கின்ற பார்வை என்பது மிக வலுவான பார்வையாக நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக இந்த பார்வை தமிழகத்தில் இருப்பவர்களை விட
அல்லது அயல் நாடுகளை இருப்பவர்களை விட ஈழத்தில் இருக்கின்ற எங்களை போன்றவர்களை மிகவும் பாதிக்கின்ற ஒரு பார்வையாக, அல்லது இது பற்றி மேலும் உரையாட தூண்டுகின்ற ஒரு பார்வையாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அது ஒரு முக்கியமான பார்வையாக இருக்கும். ஆகவே அது ஒரு நல்ல கட்டுரைக்குரிய தன்மைகளை கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து நாங்கள் பார்க்கின்ற போது ராஜலட்சுமி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணனின் படைப்பாளுமையும் மணியம்மையாரின் பேராளுமையும், குறிப்பாக பாதையில் பதிந்த அடிகள் என்று சொல்லுகின்ற நாவலை மையப்படுத்தி எழுதப்பட்ட ஒரு கட்டுரையாக இருக்கிறது. ஏற்கனவே காமராசு அவர்கள் இது பற்றி சொல்லி இருந்தார்கள். மணலூர் மணியம்மையாரின் வாழ்க்கை பற்றி கேள்விப்பட்டு அவரை பற்றிய தரவுகளை சேர்த்து எழுதிய கதை 1991 வெளிவந்த மிக முக்கியமான ஒரு நாவலாக அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 20 வருடங்களுக்கு மூத்த வழக்கறிஞருடைய 3வது மனைவியான இந்த மணியம்மை, கணவனை இழந்த மணியம்மை, அதற்கு பிறகான ஆசாரங்களுக்கு எதிரான போக்கை எவ்வாறு எதிர்கொள்கிறாள், பிறகு காங்கிரஸ் இயக்கம், இந்திய விடுதலை போராட்டம் போன்றவற்றில் அவருடைய பங்கு எவ்வாறு இருக்கிறது, அவள் தன்னுடைய தோற்றத்தை எவ்வாறு மாற்றிக் கொள்கிறாள், ஒரு பெண்மைய தோற்றத்திலிருந்து அவள் எப்படி ஒரு ஆணின் தோற்றத்தை எடுக்கிறாள், பிறகு எப்படி சைக்கிள் ஓடுகிறாள், எளிய மக்களுடன் அவள் எவ்வாறு ஊடாடுகிறாள், அந்த மக்களிடையே அவள் எவ்வாறு செல்வாக்கு பெறுகிறாள், அதன் மூலமாக அவளுக்கு கிடைக்கின்ற சிறை வாழ்க்கைக்கு பிறகான ஒரு அங்கீகார மறுப்பு என்கின்ற விஷயம் இந்த நாவலினூடாக சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே ராஜம் கிருஷ்ணனுடைய இந்த பெண்ணியம் சம்பந்தப்பட்ட நாவலிலே இந்த மணியம்மையின் வாழ்க்கை பற்றி சொல்லுகின்ற இந்த நாவலுக்கு மிக முக்கியமான இடம் இருக்கிறது என்கின்ற செய்தியை அந்த கட்டுரை சொல்லிக் கொண்டு போவதை நாங்கள் பார்க்கலாம். அதுபோல நாங்கள் பார்க்கின்ற போது இந்த கரிப்பு மணிகள் நாவல் பற்றி 2 கட்டுரைகள் இந்த இதழிலே இருக்கிறது. ஒன்று கூனா முத்துக்குமார் எழுதிய திணை கோட்பாடு நோக்கில் கரிப்பு மணிகள் புதினம் காட்டும் நெய்தல் திணை மரபு மாற்றமும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை. இன்னொன்று ராஜம் கிருஷ்ணனின் கரிப்பு மணிகள் இலையோடும் சிவப்பு சிந்தனைகள் என்று ஒரு கட்டுரை. இந்த கட்டுரையை நானா ராஜேந்திரன் அவர்கள் எழுதியிருக்கிறார். இந்த நெய்தல் திணை மரபு மாற்றமும் பற்றிய ஒரு கட்டுரை இருக்கிறது. உண்மையிலே இது ஒரு வித்தியாசமான கட்டுரை. சங்க அகத்திணை மரபினுடைய முதல் கரு உரி என்னும் திணை பண்பாட்டினை கரிப்பு மணிகள் நாவலோடு ஒப்ப நோக்கி ஆய்வு செய்கின்ற ஒரு கட்டுரையாக இந்த கட்டுரையை நான் பார்க்கிறேன். பொதுவாக ஒரு மொழி ஆய்வாளனான என்னை போன்றவர்கள் இதை ஒரு நயக்கத்தக்க கட்டுரையாக பார்க்கலாம். ஒரு கடலோர கிராமத்தின் கதைதான் இந்த கதை. துறைமுகம், கடலோர கிராமத்தின் கதை என்று சொல்லுகின்ற கதை வந்திருக்கிறது. அதுபோல துறைமுகம், கடல் புறத்தில் கொற்கை, உப்பு வயல், அளம், ஆழிசூழ்லகு, இப்படியான கதைகள் எல்லாமே இந்த நெய்தல் நிலத்தை மையப்படுத்தி தமிழர்களுடைய வாழ்வியலை பேசிய கதைகளாக நாங்கள் பல கதைகளை பார்க்கிறோம். பல சிறுகதைகளும் இந்த சூழலிலே வந்திருப்பதை பார்க்கலாம். ஆகவே நெய்தல் நிலத்தை சங்க மரபோடு ஒப்பிட்டு ஆராய்கின்ற ஒரு நிலைமையை இன்றைய ஆய்வாளர்கள் உருவாக்கி கொள்ளலாம். அந்த வகையிலே கரிப்பு மணிகள் எவ்வாறு இந்த முதல் கரு உரியங்கின்ற அம்சங்களை பெற்றிருக்கிறது, அதனூடாக எவ்வாறு அந்த நோக்கை ஆராயலாம் என்று இந்த கட்டுரை நகர்ந்து செல்வதை நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக தமிழ் மரபினை விளக்குகின்ற ஆதாரங்கள், தொல்காப்பிய தொடக்கம் உரையாசிரியர் வரையிலான விளக்கங்கள் எல்லாவற்றையும் இந்த கட்டுரைக்குள்ளே போட்டு கரிப்பு மணியை முதல் கரு உரி பண்பாட்டோடு சேர்ந்தது போல அவர் ஒப்பிட்டு ஆய்கின்ற விதம் ஒரு நயக்கத்தக்க கட்டுரையாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். கரிப்பு மணிகள் வேறொரு விதத்திலே ஆய்வு செய்யப்படுகின்ற ஒரு கட்டுரையாகத்தான் நான் ராஜேந்திரனுடைய சிவப்பு சிந்தனைகள் கட்டுரையை பார்க்கலாம். குறிப்பாக இந்த கம்யூனிச சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டு சிவப்பு சிந்தனைகள் என்கின்ற ஒரு குறியீட்டை தலைப்பாக வைத்துக் கொண்டு இந்த கட்டுரை நகர்வதை நாங்கள் பார்க்கிறோம். தவிர இந்த கட்டுரை ஒரு வரலாற்று நோக்கில் அணுகுகின்ற ஒரு பாங்கையும் நான் ராஜேந்திரன் அவர்கள் கொண்டிருக்கிறார். குறிப்பாக 1930களுக்கு முன்பு சாதாரண மக்களுக்கு உப்பு எவ்வாறு எட்டாக்கணியாக இருந்தது, பிறகு அந்த உப்பளம் தொழிலாளர்கள் இவர்கள் எல்லோருமே எவ்வாறு ஒரு உழைப்பு சுரண்டலுக்குள்ளே ஆட்படுகிறார்கள், இந்த உழைப்பு சுரண்டல் வரலாற்று அடிப்படையில் எவ்வாறு பார்க்கப்பட்டிருக்கிறது, குறிப்பாக அது மார்க்சிய சிந்தனையோடு தொடர்புபடுத்தி ஒரு வரலாற்று நோக்கிலே அதை எவ்வாறு பார்க்கலாம். அதிலே கால் மார்க்ஸ், ஏங்கல்ஸ், மாவோ, பிடெல் கஸ்ட்ரோ, அது போல நடந்த பிரெஞ்சு புரட்சி, இப்படியான இந்த புரட்சியினுடைய வாசகங்கள், அவர்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே இந்த கரிப்பு மணிகளின் சிந்தனையோடு எவ்வாறு பொருந்தி போகிறது என்கின்ற ஒரு பார்வையை இந்த கட்டுரை தருவதாக பார்க்கலாம். ஆகவே அதுவும் ஒரு
சிந்தனை சார்ந்த மிக முக்கியமான கட்டுரையாக அடையாளப்படுத்தப்பட வேண்டியதுதான். தொடர்ந்து நாங்கள் இந்த கட்டுரைகளை பார்க்கின்ற போது சுழலில் மிதக்கும் தீபங்கள் நாவல் பற்றி 2 கட்டுரைகள் இங்கே இருக்கிறது. அதில் ஒன்று லரீனா அப்துல் ஹக் அவர் எழுதிய ஒரு கட்டுரை, மற்றது தி.என். மகேஸ்வரி அவர்கள் எழுதிய ஒரு கட்டுரை. லரீனா ஹக்குடைய கட்டுரை இந்த நாவலினுடைய பெண் கதாபாத்திர வார்ப்பு பற்றி பேசுகிறது. குறிப்பாக இந்த நாவல் பற்றி ஒரு சிறப்பான அறிமுகத்தை இந்த கட்டுரை தருவதாக பார்க்கலாம். சமகால நகர்ச்சூழலிலே படித்த பெண்கள் எதிர்நோக்குகின்ற இருத்தலியல் நெருக்கடிகள், அதுபோல மரபு நவீனம் சார்ந்த இந்த ஊசலாட்டம், ஆணாதிக்க கட்டமைப்புக்குள்ளே பெண்கள் அவதி உறுகின்ற நிலைமை, பாரம்பரியம் குடும்பம் என்ற சுழலுக்குள்ளே சிக்குண்டு போகின்ற தன்மை, பெண்கள் தங்களுடைய சுயத்தை நிலைநிறுத்த போராடுகின்ற தன்மை, இதனை இந்த கிரிஜா என்கின்ற முதன்மை பாத்திரத்தை அடிப்படையாக கொண்டு ஆக்கப்பட்ட கதையை அந்த நாவலிலே வருகின்ற பாத்திரம் வாயிலாக அவர் சொல்லிக் கொண்டு போவது மிக முக்கியமான விஷயம். அது கிரிஜா மட்டுமல்ல, கிரிஜாவினுடைய மாமியார், புயலை போல நுழைகின்ற ரத்னா என்று சொல்லி வருகின்ற பாத்திரம், ரோஜா மாமி, வந்தனா என்று சொல்லுகின்ற பாத்திரம், கங்கா மற்றும் ருனோவினுடைய கதைகள், இப்படியான பாத்திர வார்ப்பினூடாக, பெண் மைய நோக்கிலான பாத்திர வார்ப்பினூடாக இந்த நாவல் எவ்வாறு நகர்த்தப்பட்டிருக்கிறது என்கின்ற பார்வையை அவர் பார்க்கிறார். இறுதியாக உடல் உள்ள விடுதலையும் பெண் வலுவூட்டலுமே இந்த நாவலுடைய அடிப்படையாக இருப்பதாக அந்த நாவலை சொல்கிறார். அதனாலே இந்த நாவல் எங்களுடைய சூழலிலே வாசிக்க வேண்டிய ஒரு ஆர்வத்தை தருவதை நாங்கள் பார்க்கலாம். அதுபோலதான் இந்த சுழலிலே மிதக்கும் தீபங்களிலே நிலவுகின்ற பெண்ணியம் என்ற ஒரு கட்டுரை இருக்கிறது, தி.என். மகேஸ்வர் எழுதிய கட்டுரை. ஆகவே இந்த கட்டுரையை பொறுத்தவரையிலே தமிழ் சூழலிலே பெண்ணியம் 1980களுக்கு பிறகு உருவான தன்மையை வைத்துக்கொண்டு இந்த நாவலை, இந்த கட்டுரை பார்க்கிறது. இந்த நாவலையும் மகேஸ்வரி பெண்ணிய நோக்கிலே அணுக விளைகிறார் என்பது மிக முக்கியமானது. அதிலே பெண் அடிமை, பெண் சமத்துவம், பெண் 2ஆம் நிலைப்படுதல், பெண்ணுக்கு தேவையான பொருளாதார சுதந்திரம், பெண் வேலைக்கு செல்வது, பெண் குறுகிய வட்டத்துக்குள்ளே சுழல்வது, பெண் அறிவுபூர்வமான வளர்ச்சி பற்றி பேசுவது, இப்படியான விஷயங்களை சிறு தலைப்பினூடாக அவர் விளக்க வருகிறார். 80களுக்கு பிறகு கூர்மையான பெண்ணிய பார்வையினூடாக அணுகுகின்ற இந்த முறைமையும், அதுபோல ஹக் சொல்லுகின்ற, லரீனா ஹக் பேசுகின்ற பெண் கதாபாத்திர வார்ப்பும் இந்த நாவலில் நிறைந்திருப்பது இந்த நாவலை படிப்பதற்கான ஒரு ஆர்வத்தை மேலும் தூண்டுகிறது என்கின்ற செய்தியை நாங்கள் இங்கே பதிந்து வைத்துக் கொள்ளலாம். அதுபோல ராஜம் கிருஷ்ணனுடைய சிறுகதைகள் குறித்து பேசுகின்ற 2 கட்டுரைகள் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. அதிலே இரா செல்வியினுடைய ராஜம் கிருஷ்ணனின் சிறுகதைகளிலே காந்தியமும் மார்க்சியமும் என்று சொல்லுகின்ற ஒரு கட்டுரை, அதுபோல இரா மணிமேகலையினுடைய ராஜம் கிருஷ்ணனின் சிறுகதையில் பெண்வெளி என்று சொல்லுகின்ற கட்டுரை. பொதுவாக ஒரு பார்வை இருக்கிறது, ராஜம் கிருஷ்ணனுடைய நாவல்கள் பார்வைக்கு உட்பட்ட அளவு அவருடைய சிறுகதைகள் கவனம் பெறவில்லை என்ற ஒரு பார்வை இருக்கிறது. 54 நாவல்களை அவர் எழுதியிருந்தாலும் குறிப்பாக, அதுபோல 16 தொகுதிகளுக்கு மேல் அவர் சிறுகதைகள் எழுதியிருக்கிறார். அந்த ஆழம் சிறுகதைகளில் வெளிப்படவில்லை என்கின்ற அந்த தர்க்கத்தை இந்த 2 கட்டுரைகளும் உடைக்க முற்படுவது இதில் இருக்கின்ற பொதுத்தன்மையாக நாங்கள் பார்க்கலாம். அறச்செல்வியினுடைய கட்டுரையை நாங்கள் பொறுத்தவரை 60 அதுபோல 1995களில் வெளிவந்த சிறுகதைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கதைகளை தன்னுடைய ஆய்வுக்கு இவர் பயன்படுத்தி இருக்கிறார். இந்த கதைகளை அவர் பல்வேறு விதங்களாக பார்க்கிறார். குறிப்பாக அதிலே இந்த காந்திய மார்க்சிய இணைப்பு, பெண்ணியமும் தாய்மையும், சோசலிச யதார்த்தவாதம், ஆணாதிக்கம் மீதான விமர்சனங்கள் என்கின்ற தலைப்புகளிலே அந்த கவிதைகளை அவர் ஆய்ந்து கொண்டு போவதை நாங்கள் பார்க்கலாம். அதுபோல இரா மணிமேகலையினுடைய கட்டுரையிலே அவரும் தேர்ந்தெடுத்த சில கதைகளினூடாக ராஜம் கிருஷ்ணனுடைய பெண்வெளி பற்றிய சிந்தனையை மதிப்பிடுகின்ற ஒரு தன்மையை அவர் கொண்டிருக்கிறார். குறிப்பாக அவர் 3 கதைகளை மாத்திரமே தேர்ந்தெடுக்கிறார். சூரிய கதிர்கள், மீட்சி, தலைமுறைகள் என்று சொல்லி வருகின்ற இந்த 3 கதைகளினூடாகவும் பல விஷயங்களை அவர் கவனப்படுத்த விரும்புகிறார். குறிப்பாக பெண்ணுக்கான பண்பாட்டை, இருப்பை, பெண்ணுக்கு அனுமதிக்கப்பட்ட தன்னுணர்வு வெளிப்பாட்டை உணர்த்துவதுதான் இந்த பெண்வெளி என்கின்ற ஒரு சிந்தனை என்று அவர் சொல்கிறார். அதன் மூலமாக இந்த கதைகளை ஆராய்கிறார். அதிலே அவர் வைக்கின்ற 3 சிந்தனைகள் மிக முக்கியமானது. ஒன்று, குடும்ப அமைப்பில் பெண் தனக்கான இருப்பை தக்க வைத்தல், வன்முறைக்கு ஆளாகாத இருத்தல் என்கின்ற விஷயத்தை சொல்கிறார். 2வது, பெண் பொருளாதார சுதந்திரத்தை பெறுதல். 3வது, பெண் முற்போக்காக சிந்தித்தல் என்கின்ற சிந்தனைகளை இந்த கதைகளினூடாக
அவர் கொண்டு வந்து தருவது மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது. அதுபோல ராஜம் கிருஷ்ணனுடைய கட்டுரைகள் மற்றும் அப்புனைவுகள் வழியே அவரை புரிந்து கொள்ளும் நோக்கிலே 4 கட்டுரைகள் இங்கே இடம்பெறுகிறது. ஏற்கனவே பேராசிரியர் காமராசு அவர்கள் சொன்னது போல இந்த 4 கட்டுரைக்கும் இடையில் ஒரு தொடர்பு இருப்பதையும் நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக பாவண்ணா ரவிக்குமாருடைய வரலாற்றினுடைய வரையப்படுகின்ற பெண்ணின் முகம் என்று சொல்லி ஒரு கட்டுரை, மைதிலி தயாநிதியுடைய வேதகால பொற்காலம் எனும் கோட்பாடும் ராஜம் கிருஷ்ணனும் என்று சொல்லி ஒரு கட்டுரை, ராணா பிரேம்குமாருடைய பெண் வரலாற்று கட்டமைப்பும் ஆணாதிக்க கற்பிதங்கள் மறுதளிப்பும் என்ற ஒரு கட்டுரை, இரா வீரமணியனுடைய தமிழ் சூழலில் ராஜம் கிருஷ்ணனின் பெண்ணிய கருத்தாக்கங்களின் வகிபாகமும் தேவையும் என்ற ஒரு கட்டுரை. ஒரு வகையில் இந்த 4 கட்டுரைகளை தொகுத்து வாசிக்கின்ற போதும் ஒரு வரலாற்று ஓட்டம் இந்த கட்டுரைகளுக்குள்ளே இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். பல விஷயங்கள் இந்த கட்டுரையிலே இடையீடாக வருவதையும் நாங்கள் பார்க்கலாம். நிச்சயமாக இந்த கட்டுரைகள் வாசிக்கப்பட வேண்டும். குறிப்பாக ஆய்வு மாணவர்கள் இந்த கட்டுரைகளை படிக்கின்ற போது ராஜம் கிருஷ்ணனுடைய பெண்வழி சிந்தனைகள் பற்றி ஒரு பேராய்வை நிகழ்த்தக்கூடியதாக அது இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக பாவண்ணா ரவிக்குமாருடைய கட்டுரையை நாங்கள் பார்க்கின்ற போது அதில் ராஜம் கிருஷ்ணன் ஒரு புனைகதை ஆசிரியராக இருந்தாலும் அவரை கட்டுரை வழியே கட்டமைக்க முயலுகின்ற ஒரு நுட்பத்தை அவர் அதுக்குள்ளே வைத்திருக்கிறார். குறிப்பாக அவர் சொல்கிறார், பெண்களுடைய வரலாறு பற்றிய ஒரு கற்பிதத்தை இந்த கட்டுரைகள் வழியாகத்தான் நாங்கள் ராஜம் கிருஷ்ணனூடாக புரிந்து கொள்ளலாம் என்று சொல்கிறார். அது மிக முக்கியமானது ஒரு சிந்தனை. குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற போது 2 புத்தகங்கள், காலம் தோறும் பெண், இந்திய சமூக வரலாற்றிலே பெண்மை என்பவற்றின் ஊடாக தன்னுடைய கருத்துக்களை அவர் முன்வைக்க வருகிறார். 80களுக்கு பின்னரே தமிழில் பெண்ணியம் தீவிரமாக பேசப்பட்ட ஒரு சூழல் இருந்தது. அதற்கு முன்னரும் படைப்பு ரீதியான அடையாளமாக பலரும் பெண்ணியத்தை சொல்ல வந்தார்கள். அப்படி பார்க்கின்ற போது அதிலே முதன்மையான ஒருவராக அவர் ராஜம் கிருஷ்ணனை காண்கிறார். ஒரு காலகட்டத்திலே தாய் வழி சமூக மரபு இருந்தது. அந்த தாய் வழி சமூக மரபை வலியுறுத்துகின்ற பாங்கு ராஜம் கிருஷ்ணனிடம் காணப்பட்டது என்று சொல்கிறார். மானுடவியல் நோக்கிலே ராஜம் கிருஷ்ணன் தன் எழுத்துக்களை முன்வைத்த பாங்கு பற்றி பேசுகிறார். குறிப்பாக வேதங்கள், மகாபாரதம், ராமாயணம் என்பவற்றின் ஊடாக ராஜம் கிருஷ்ணனுடைய பயணம் தொடர்ந்தது என்பது பற்றி சொல்கிறார். அவர் அந்த கட்டுரையை முடிக்கின்ற விதம் மிக முக்கியமானது. வரலாற்றின் திரைகளை நீக்கினால் பெண்ணின் உண்மையான முகம் தெரியும் என்கின்ற நோக்கிலே ராஜம் கிருஷ்ணனும் செயற்பட்டிருக்கிறார் என்று பார்க்கிறார். ஆகவே ஒரு வரலாற்று பயணத்தினூடாக ராஜம் கிருஷ்ணன் தன்னுடைய பணியை தன்னுடைய கட்டுரைகள் மூலமாக எவ்வாறு நிகழ்த்தி இருக்கிறார் என்று அந்த கட்டுரை நகர்வதை பார்க்கலாம். அதுபோலதான் இந்த மைதிலி தயாநிதியினுடைய ஒரு கட்டுரை, அது வேதகால கோட்பாட்டை மையப்படுத்தி ராஜம் கிருஷ்ணன் எழுதிய காலந்தோறும் பெண் என்ற நூலை பிரிதொரு கோணத்திலே பார்க்கின்ற ஒரு பார்வையை கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கின்ற போது இந்த 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டினுடைய முற்கூறிலுமே பிரபலம் பெற்றது ஒரு கோட்பாடாகத்தான் இந்த வேதகால கோட்பாடு இருந்தது. குறிப்பாக 1970 தொடக்கம் 90 கால பகுதியில் பெண்கள் நெருக்கடியான வாழ்வை எதிர்கொண்ட போது அதற்கு மீட்சியான அல்லது அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு காலத்தை அவர்கள் தேடினார்கள். அப்போது வேதகாலம் அவர்களுக்கு ஒரு விடுதலையை பெறுகின்ற காலமாக தென்பட்டது போல இருந்தது. இந்த விஷயம் எப்படியோ ராஜம் கிருஷ்ணனுடைய எழுத்துக்களில் இருப்பதை கண்டுபிடித்து அதனை ஆராய்ந்து அதனை ஒரு கட்டுரை வடிவமாக ராஜம் கிருஷ்ணன் தந்திருக்கிறார். அதனை மைதிலி தயாநிதி இங்கே கவனப்படுத்தி எழுதியிருக்கிறார் என்பது முக்கியமானது. அப்படி பார்க்கின்ற போது வேத காலத்திலே பெண்களுடைய நிலை அது மிக சிறப்பாக இருந்தது. அந்த நோக்குத்தான் அதை இலட்சியப்படுத்துகின்ற ஒரு நோக்குத்தான் ராஜம் கிருஷ்ணனிடம் இருந்தது என்பது பற்றிய ஒரு பார்வையை இவர் தருவது வேத காலத்தை நாங்கள் மீண்டும் வாசிப்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு உந்துதலை எங்களுக்கு தருகின்ற ஒரு கட்டுரையாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதிலே பெண் வரலாற்று கட்டமைப்பும் ஆணாதிக்க கற்பிதங்களின் மறுதளிப்பும் என்று சொல்லி ராஜம் கிருஷ்ணனுடைய அபுனைகளை முன்வைத்து ராணா பிரேம்குமார் ஒரு கட்டுரையை தந்திருக்கிறார். அப்படி பார்க்கின்ற போது இந்த கட்டுரையானது இந்திய வரலாற்றிலே பெண்ணிய கோட்பாடுகள் தீவிரம் பெறுவதற்கு முன்பே ஒரு மானுட வரலாற்றை பெண்ணிய நோக்கில் நிறுவிய ஒருவராக ராஜம் கிருஷ்ணனை காணுகின்ற ஒரு கட்டுரையாக இந்த கட்டுரை இருக்கிறது. அப்படி பார்க்கின்ற போது ஏற்கனவே சொல்லப்பட்டது போல ராஜம் கிருஷ்ணனுடைய நூல்கள் வழியாகத்தான் இந்த கட்டுரையும் எழுதப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அப்படி பார்க்கின்ற இடத்திலே பெண் வரலாற்று வழி திறப்புகள், தாய் வழி சமூகத்தினுடைய தந்தை ஆதிக்கத்தினுடைய ஊடாட்டம், புராண தொன்மங்கள் கட்டுடைப்பும் மறுவாசிப்பும், கற்பு என்று சொல்லுகின்ற கற்பிதம்,
இலட்சிய பெண்மையும் போராட்ட பெண்மையும் இப்படியான தலைப்புகளே அந்த கட்டுரை நகர்ந்து செல்வதை நாங்கள் பார்க்கலாம். கட்டுரையினுடைய இறுதி வரிசையிலே தமிழ் சூழலில் ராஜம் கிருஷ்ணனின் பெண்ணிய கருத்தாக்கங்களின் வகிப்பாகமும் தேவையும் என்கின்ற ஒரு கட்டுரையும் இருப்பதை நாங்கள் இங்கே பார்க்கலாம். அப்படியான இந்த ராணா பிரேம்குமார் எழுதிய ஒரு கட்டுரை. இந்த கட்டுரையும் ஆய்வு அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு கட்டுரை. குறிப்பாக ராஜம் கிருஷ்ணனுடைய கட்டுரைகள் அவருடைய புனைவு எழுத்துக்களை போல பிரசித்தம் பெற்றனவா என்ற கேள்வியோடு இந்த கட்டுரை ஆரம்பிக்கிறது. ராஜம் கிருஷ்ணனின் கட்டுரைகளை வகைப்படுத்தும் உள்ளடக்க அமைப்புகளை இந்த கட்டுரை மேலும் பகுப்பாய்வு செய்ய விரும்புகிறது. குறிப்பாக ராஜம் கிருஷ்ணனுடைய கட்டுரைகளில் இருக்கின்ற உட்பொருள்களை அவர் பகுதி அளவிலே பிரித்து ஆராய்கின்ற ஒரு தன்மையை இந்த கட்டுரை கொண்டிருப்பதாக நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக ராஜம் கிருஷ்ணன் தன்னுடைய கட்டுரைகளை எழுதுகின்ற போது தான் நேரிலே கண்ட மனிதர்கள் அவர்களுடைய நிகழ்வுகள் வழியே ஒரு பெண்ணிலை பார்வையை உருவாக்கிக் கொள்கிறார். அதுபோல ரிக்வேத புராண இதிகாச காலத்திலே பெண்களுடைய நிலைமை பற்றி சொல்ல வருகிறார். தாய் தந்தை வழி சமூகத்திலே பெண்ணுடைய நிலை பற்றி அழுத்தமாக பதிவு செய்கிறார். சமகால சமூக பொருளாதார அரசியல் மொழிச்சூழலில் பெண்ணினுடைய நிலையை அவர் சொல்ல வருகிறார். இப்படியான 4 விதமான உள்ளடக்கங்கள் தான் ராஜம் கிருஷ்ணனுடைய எழுத்துக்களில் குறிப்பாக கட்டுரையாக்கங்களில் பிரதானம் பெறுகிறது என்ற ஒரு கட்டுரையாக இந்த கட்டுரை இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அந்த கட்டுரையுடைய இறுதிப்பகுதி மிக முக்கியமானது. ராஜம் கிருஷ்ணன் எவ்வகையிலும் ஒரு சமரசமற்ற போக்கைத்தான் அவர் கடைபிடித்தார் என்று இந்த கட்டுரை சொல்கிறது. குறிப்பாக ஏற்கனவே சொல்லப்பட்டது, அவர் பழந்தமிழ் இலக்கியங்களை ஒருபோதும் துணை கொள்ளவில்லை. அவர் வேதங்களை சொன்ன அளவுக்கு, புராணங்களை சொன்ன அளவுக்கு, அதுபோல மகாபாரதத்தை பேசிய அளவுக்கு அவர் இங்கிருக்கின்ற சங்க இலக்கியங்களை, அதற்கு பிறகு வந்த இலக்கியங்களை துணை கொள்ளவில்லை என்ற ஒரு கருத்தாக்கமும் இருந்ததை பார்க்கலாம். இன்னொரு கருத்தும் சொல்லியிருந்தார், அதுவும் ஒரு முக்கியமான கருத்து. ராஜம் கிருஷ்ணன் தன்னுடைய பெயரின் பின்னொட்டிலே தன்னுடைய கணவரின் பெயரை சேர்த்து கொண்டே அவர் இறுதி வரை பயணித்தார். எவ்வளவுதான் அவர் பெண்ணியம் பேசினாலும் அந்த பெயரை அவரால் நீக்கிக் கொள்ள முடியாத ஒரு வாழ்வியல் சூழலுக்குள் அவர் இருந்தார். இது பற்றியும் நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதாக அந்த கட்டுரை முடிவதை பார்க்கலாம். இந்த அடிப்படையில் இந்த 13 கட்டுரைகளும் ராஜம் கிருஷ்ணன் பற்றிய ஒரு முழுமையின் பகுதியளவான கூறுகளாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதுபோல இங்கே சொல்லப்படக்கூடிய, இறுதியாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. அது மிக முக்கியமானது ஒரு விஷயம். இந்த இதழை பொறுத்தவரை ஒரு நேர்காணல் இருக்கிறது. இந்த நேர்காணல் பற்றியும் ஓரிரு வரிகள் நான் நிச்சயமாக சொல்லித்தான் ஆக வேண்டும். அப்படி பார்க்கின்ற போது இந்த இதழிலே பேராசிரியர் இரா பிரேமாவினுடைய ஒரு நேர்காணல் இருக்கிறது. அதனை ராஜலட்சுமி அவர்கள் நேர்கண்டிருக்கிறார். குறிப்பாக ராஜம் கிருஷ்ணனுடைய இந்த இதழிலே இரா பிரேமாவினுடைய நேர்காணல் எந்த அடிப்படையில் தொடர்புபடுகிறது என்று பார்க்கின்ற போது பிரேமா அவர்கள் தமிழகத்தினுடைய சிறந்ததொரு பெண்ணியல் ஆய்வாளராக அடையாளம் காணப்பட்டவர். மாத்திரமல்லாமல் ஒரு காலகட்டத்திலே, குறிப்பாக ஒரு காலகட்டத்திலே ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் தொடர நினைத்த ஒரு ஆய்வை அவர் தொடராமல் விட்டபோது அந்த ஆய்வை தொடர்ந்து முன்னெடுத்து சென்ற ஒருவராக இரா பிரேமா காணப்படுகிறார் என்பது மிக முக்கியமானது. குறிப்பாக நாங்கள் அப்படி பார்க்கின்ற போது வைமு கோதை நாயகி அம்மாளுடைய வாழ்க்கை வரலாற்றை ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுத முனைந்தார். ஆனால் அவரால் அது எழுத முடியவில்லை. அந்த எழுத முடியாத தன்மையை அவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவருடைய கருத்துப்படி ஒரு காலகட்டத்திலே இரா பிரேமா அவர்கள் அதை தொகுத்து எழுதியிருந்தார். பிறகு அதுக்கு சாகித்ய அகாதமியும் கிடைத்திருந்தது. அது கோதை நாயகி அம்மாளுடைய வாழ்க்கையை ஒரு வரலாற்று ரீதியாக அணுகுகின்ற ஒரு புத்தகமாக இருந்தது. அந்த நூலுக்கு இன்னொரு சிறப்பம்சம் இருந்தது. இந்த கோதை நாயகி அம்மாளுடைய பிம்பத்தை உடைக்கின்ற ஒரு நூலாகவும் அது இருந்தது. மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்ப நாங்கள் கூட எங்களுடைய வகுப்பறைகளிலே மாணவர்களுக்கு சில வாய்ப்பாடு ரீதியான அம்சங்களை சொல்லிக் கொடுப்பது வழக்கம். குறிப்பாக அந்த காலகட்டத்திலே தமிழிலே துப்பறியும் கதைகளை எழுதிய மிக முக்கியமானது ஒரு பெண் ஆளுமை என்றுதான் இன்றும் நாங்கள் வகுப்பறையிலே சொல்லிக் கொண்டிருப்போம். இந்த நேர்காணலை படிக்கும் வரை நானும் கூட அப்படித்தான் அதை நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் அந்த விடயம் கூட இங்கே உடைப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். வெறுமனே கோதை நாயகி அம்மாள் அவர்களை நாங்கள் ஒரு துப்பறியும் சிறுகதை எழுதுகின்ற ஒரு பெண் என்கின்ற வரையறையை தாண்டி இன்னும் பேச வேண்டிய பல விஷயங்கள் இருக்கிறது என்பதை வெளியே கொண்டு வந்த ஒருவராக இரா பிரேமா இருக்கிறார் என்பது அவருடைய நேர்காணலிலே தெரிவிக்கப்பட்ட மிக முக்கியமானது ஒரு செய்தியாக பார்க்கலாம். ஆரம்பத்திலே ஒரு ராமாயண ஆராய்ச்சிக்குள்ளே தான் அவர் வெளிவந்தார். ஆனாலும் சந்தர்ப்பவசமாக அவர் பெண்ணியத்துக்குள்ளே இவ்வாறு ஈர்க்கப்பட்டார் என்பது அந்த நேர்காணலினூடாக சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம்.
குறிப்பாக அன்னை தெரேசா மகளிர் கல்லூரியிலே அவர் இணை பேராசிரியராக பணியாற்றி இருக்கிறார். அப்படி இணை பேராசிரியராக இருந்த காலகட்டத்திலே அன்னை தெரேசா கல்லூரியிலே நடைபெறுகின்ற நிகழ்வுகளிலே பெண்ணியல் நோக்கிலேதான் அந்த நிகழ்வுகள் அணுகப்பட வேண்டும், அவ்வாறுதான் கட்டுரைகள் வாசிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சூழல் எழுந்த போது அவர் பெண்ணியல் பார்வை பார்க்கின்ற ஒரு நோக்கினை தனக்குரியதாக வரித்து கொண்டார் என்கின்ற ஒரு செய்தியை அந்த நேர்காணலினூடாக பார்க்கிறோம். குறிப்பாக இவர் எழுத வந்த 90களிலே தமிழிலே பெண்ணியம் பற்றிய நூல்களுக்கான ஒரு இடைவெளி இருந்தது. அந்த இடைவெளியை நிரப்ப வேண்டிய ஒரு தேவையும் இவருக்கு இருந்தது. அது தவிர இன்னொரு விஷயத்தை அந்த நேர்காணலில் அவர் கவனப்படுத்தி இருந்தார். அது ஈழம் என்ற அடிப்படையில் எங்களுக்கும் பெருமை தருகின்ற ஒரு விஷயம். குறிப்பாக ஈழத்துச் சூழலில் அந்த காலத்திலே சொல்லாத செய்திகள் வெளிவந்தது. அதுபோல சூர்யா பெண்கள் அமைப்பு பெண் என்ற சஞ்சிகையை கொண்டு வந்தது. ஆகவே இந்த சொல்லாத செய்திகள், சூர்யா இதழ்கள் எல்லாமே தன்னை வலுவூட்டியதாக இரா பிரேமா அவர்கள் இந்த இடத்திலே பதிவு செய்து வைத்திருப்பது மிக முக்கியமானது ஒரு செய்தியாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது மாத்திரமல்லாமல் சில தொகுப்பு முயற்சிகளையும் அவர் செய்திருக்கிறார். கவிதையை சார்ந்து பார்க்கின்ற போது விடுதலை வேண்டினும் என்று சொல்லி பெண்களுடைய கவிதைகளை அவர் தொகுத்திருக்கிறார். அதுபோல 100 பெண்கள் 100 சிறுகதைகள் என்று சொல்லி ஒரு சிறுகதை நூலை தொகுத்திருக்கிறார். அதுபோல தமிழ் பண்பாட்டுக்கேற்ற பெண்ணியம் என்கின்ற நூலை அவர் எழுதியிருக்கிறார். அதுபோல இந்த பாரதி வேண்டியது புதுமையை தவிர புரட்சியல் என்ற ஒரு சிந்தனை அவர் முன்வைக்கிறார். பாரதி ஒரு புதுமையை வேண்டினானே தவிர புதுமை பெண்ணை எழுதினானே தவிர இன்று இருக்கின்ற இந்த புரட்சி பெண்ணை அல்ல. ஆகவே புதுமைக்கும் புரட்சிக்கும் இடையில் அவர் காணுகின்ற அந்த வித்தியாசங்கள் நிச்சயமாக ஒரு விவாதத்துக்குள்ளே வர வேண்டிய விஷயங்களாக நாங்கள் பார்க்கலாம். இறுதியாக இந்த மகளிரியல் கல்வி என்ற ஒரு விஷயத்தை அவர் இருந்த காலகட்டத்திலே எத்திராஜ் கல்லூரியிலே புதிய பாடத்திட்டத்திலே அவர் சேர்த்திருக்கிறார். இதனை ஒரு ஆண்மய கல்விக்கு எதிரான அல்லது ஒரு மாற்றுடான ஒரு விஷயமாக அவர் கொண்டு வருவதை பற்றி பேசியிருக்கிறார். இதில் இருக்கின்ற பல விஷயங்கள் ஒரு புதுமை நாட்டத்தோடு இருப்பதை பார்க்கலாம். அதுபோல கல்வியல் ரீதியிலே வாத பிரதிவாதங்களை ஏற்படுத்துவதற்குரிய பல கருத்துக்களை அவருடைய நேர்காணல் கொண்டிருப்பதை பார்க்கலாம். இந்த அடிப்படையிலே பார்க்கின்ற போது அவருடைய நேர்காணல் ராஜம் கிருஷ்ணனுடைய இதழிலே வந்திருப்பது மிக பொருத்தமானது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த அடிப்படையிலே ராஜம் கிருஷ்ணனுடைய இந்த இதழ் ஒரு வகையில் பூரணத்துவம் பெற்ற ஒரு இதழ் என்ற அடிப்படையில் வாசகர்கள் நிச்சயமாக அதனை வாசிக்க வேண்டும். அது இதை தாண்டியும் இன்னும் உரையாடப்பட வேண்டும் என்கின்ற அம்சங்களை சொல்லிக்கொண்டு இது பற்றி பேசுவதற்கு எனக்கும் சந்தர்ப்பம் வழங்கிய அகில் அவர்களுக்கும் அதுபோல ஜெயசீலன் அவர்களுக்கும் ஏனையோருக்கும் நன்றி சொல்லி இந்த சந்தர்ப்பத்துக்கு மேலும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நன்றி அண்ணா. தென்கிழக்கு பல்கலைக்கழக மொழிகள் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் அப்துல் ரசாக் அவர்களுக்கு எனது வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இதழில் உள்ள ராஜம் கிருஷ்ணன் தொடர்புடைய கட்டுரைகள் குறித்தும் இதழில் இடம்பெற்றுள்ள பேராசிரியர் பிரேமா அவர்களுடைய நேர்காணல் குறித்தும் விரிவான அறிமுகத்தையும் விமர்சன கருத்துக்களையும் அப்துல் ரசாக் அவர்கள் மிகவும் சுவாரஸ்யமாகவும் ஆற்றலுக்காகவும் வழங்கியிருந்தார். அவருக்கு இலக்கிய வெளி சார்பில் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.